இருப்பாரு, ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, டென்டிஸ்ட் இருக்காரு, நியூரலஜிஸ்ட் இருக்காரு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, இப்படி சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு. இப்படி ஒவ்வொரு இதுக்கு பார்த்துட்டு ஒவ்வொரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி என்ன டிகிரி இருக்கும்? டாக்டர் இஸ் த காமன் இல்லையா? அவங்க எந்த பார்த்துட்டு வச்சுப்பாங்களோ அது சந்தகிரி இல்லையா? டாக்டர் ராஜேஷ் டென்டிஸ்ட், டாக்டர் ராஜேஷ் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றது. அந்த மாதிரி அந்த டாக்டர் அப்படிங்கிறது காமன் இல்லையா? சிவன்கிறது காமன். சிவன் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது. அதுக்கு தான் சிவனை வந்து ஆதி சிவன். ஆதி அப்படின்னாக்கா ஆரம்பம் எப்பனே தெரியாது. அப்ப சிவன்கிறது வந்து கேட்க மட்டும் செய்யும். அப்ப அந்த சிவன் வந்து என்ன பண்ணாரு, ஒவ்வொரு டிவிஷனா ஒவ்வொருத்தட்ட கொடுத்தாரு. ஏன்னா மொத்தமா அவர் பார்க்கறது உனக்கு உடம்பு சரியில்லையா, தன்வந்திரியை தன்வந்திரின்னு பெருமாளோட இது அவ்வளோதான். தன்வந்திரிங்கிறது இப்பயும் அந்த தன்வந்திரி மெட்ராஸில் இருக்கு. தன்வந்திரி அந்த சிலையே உண்டு, விக்கிரகமே உண்டு. அந்த விக்கிரகத்துக்கு ஸ்டெதஸ்கோப் போட்டு வச்சிருப்பாங்க. மழையா ஸ்டெதஸ்கோப் யார் போட்டிருப்பா? டாக்டர் போட்டிருப்பாரு. ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா தன்வந்திரி ஹோமம் பண்ணுவோம். உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்காங்கனாக்கா தன்வந்திரி ஹோமம் பண்ணினோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு அது க்யூர் ஆகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, கல்யாணம் நாரம் தோஷம்னு அப்போ முருகனை அப்போ அந்த செவ்வாய் தோஷம் கிடையாது. நாகதோஷம் இருக்கு, காளகஸ்தியில் அந்த நாகேஸ்வரர் இருக்கு. அப்போ அதுக்கு போன அப்படின்னாக்கா பரிகாரம். சனி தோஷம் இருக்கு, அப்போ திருநள்ளாருக்கு போய் சனி பகவானை பாரு. படிப்பு சரியாகல, அப்போ ஆலங்குடியில் போய் குரு பகவானை பாரு. அந்த குருவிலேயே நவகிரக குரு உண்டு, குரு தட்சிணாமூர்த்தி உண்டு. குரு தட்சிணாமூர்த்தி டைரக்டா சிவன் பெருமானால உருவாக்கப்பட்டது. எதுக்கு அப்படின்னா வேதம் எத்தனை? 4 வேதம். காதலாகி சிவன் மேல ஸ்லோகன், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி ஓதுவார் தம்மை உய்விக்கும் வேதம் 4 மெய்ப்பொருள். வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. பஞ்சாட்சர மந்திரம் பாஞ்சினா எத்தனை? 5. பஞ்சாட்சரம் அப்படின்னா 5 எழுத்து உள்ள மந்திரம். நமச்சிவாய, நம சிவாய 5 எழுத்து நமச்சிவாய. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லணும். காதல் அப்படின்னாக்க ஒரு பொண்ணும் பையனும் விரும்புறது காதல். அப்பாவும் குழந்தைங்களும் விரும்புறது காதல். அப்பாவும் அம்மாவும் விரும்புறது காதல். இப்ப நீங்களும் நானும் விரும்புறது காதல். அப்படின்னாக்க காதல் அப்படிங்கிற வார்த்தை வந்து தப்பானது கிடையாது. ஆசை, விரும்புறது. இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதா? பிடிக்கும். எனக்கு உங்களை பிடிக்கும். இதுவும் காதல் தான். காதலாகி சிவபெருமான் மேல காதலோட, அதாவது வந்து ஆசையோட காதலாகி கசிந்து ரொம்ப நெகிழ்ந்து கண்ணீர் மல்கி, கண்ணீர் வரணும். அவனை கூப்பிடும்போது கண்ணீர் மல்கி எவன் ஒருத்தன் அப்படி சொல்றானோ அவனுக்கு 4 வேதத்திலையும் சொல்லியிருக்கு. அதான் வேதம் 4 மெய்ப்பொருள். மெய்ப்பொருள்னா சத்தியமான உண்மை. 4 வேதத்திலையும் சொல்லியிருக்கு. வேதம் 4. இது ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். 4 வேதம். இந்த 4 வேதத்தையும் உலகுக்கு உணர்த்தணும், உலகுக்கு சொல்லணும். 3 வேதம் தான் ஞானிகளால தயாரிக்கப்பட்டது. இந்த அதர்வண வேதம்ங்கிறது வந்து ருக் யஜுர் சாம வேதம் தான் மற்றவங்களால தயாரிக்கப்பட்டது. அதர்வண வேதம்ங்கிறது சிவபெருமானால எழுதப்பட்டது. அதர்வண வேதம் யார் வேணுமோ சொல்லலாம், புரியுதா? சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது. ருக் யஜுர் சாமம் இது 3 ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் சொல்லுவாங்க.
அப்ப மற்றவர்களாம் சொல்லாம இருக்கக்கூடாது, சொல்லணுங்கிறதுக்காக சிவபெருமானால உருவாக்கப்பட்டது அதர்வனம் 4 வேதம். இந்த 4 வேதத்தையும் உலகுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தட்சாமூர்த்தியை படிச்சோம். இப்பயும் அந்த தட்சாமூர்த்திக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோயிலில் அந்த விக்கிரகம் வச்சிருக்கேன். கல்லாள மரம்னு ஒரு மரம், இப்போ அரச மரம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். கல்லாள மரம் நானே பார்த்தது. அந்த கல்லாள மரத்தில் உட்காந்துருப்பாரு குரு தட்சாமூர்த்தி. அவரோட பொசிஷனே இப்படித்தான் இருக்கும், இப்படிதான் உட்காந்துருப்பார். ஞானி அவர், சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர். ஒரு கால் இப்படி முடிச்சிருக்கும், ஒரு கால் இறங்கியிருக்கும், இப்படி தான் உட்காந்துருப்பார். அவரை சுற்றி 4 ஞானிகள் உட்காந்துருப்பாங்க. அந்த 4 பேர்கிட்டையும் 4 வேதத்தையும் இந்த குரு சொல்லி தட்சாமூர்த்தி சொல்லி நீ உலகத்துக்கு இதை கொண்டு போய் செய்யணும். 3 எது? சிவன். பிரம்மாவுக்கு எத்தனை தலை? 5 இருந்துச்சு. இப்போ 4. 1 எப்படி போச்சு? சிவனை வெட்டிட்டாங்க. சிவன் எப்படி இருக்காரு? திரிசூல் சிவனால எடுக்க முடியல, எடுக்கக்கூடாது. அதுக்காகத்தான் காலபைரவரை உருவாக்கினார். காலபைரவருங்கிற ஒரு இதுவை உருவாக்கினார் பைரவர். இப்பயும் காசியில தான் அந்த 5வது தலையை அவன் எடுத்து போட்டது. யாரும் பைரவர். அந்த காலபைரவரை உருவாக்கி சிவபெருமான் என்னோட பிரம்மா என்னோட பெரியவருங்கிறான். அப்போ அவனுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவால் சிவனால் உருவாக்கப்பட்டவர் காலபைரவர். அந்த பைரவர் அந்த தலையை வெட்டுவாரா, வெட்டி கீழே விழுந்துட்டு திருப்பி வெட்டிட்டு பிரம்மா. அவரும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, ஒவ்வொரு இடமா இழுத்துன்னு போயிருக்காரு பிரம்மாவை. காசியில் போயிட்டு தான், அதுக்கு தான் இப்பயும் பழமொழி சொல்லுவாங்க, காசி கஷேத்திரே கால பைரவ தரிசனம். காசிக்கு ஒருத்தன் யாத்திரை போனா அப்படின்னாக்கா அந்த கால பைரவரை பார்க்காம வந்தாக்க யாத்திரை முடியாது. பைரவர் தரிசனம் பண்ணியே தீரணும். பைரவர் தான் வெறும் கல்லுதான். வைஷ்ணவ தேவியிலையும் பைரவர் கோவில். அந்த வைஷ்ணவ தேவி இருக்கிறதே 15 கிலோமீட்டரோ 16 கிலோமீட்டரோ ஹைட்டு மலை மேலே, அவ்வளோ லென்த்து. அதுக்கு மேலே ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு மேலே அந்த பைரவர் இருக்கு. அங்கேயும் கல்லு தான். கல் அப்படின்னாக்க சிலையே இருக்காது. ரைட். அப்போ அந்த பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வரணும். அவர் ஒவ்வொரு இடமா சிரச்சேதம் பண்ணிட்டே இருப்பார், திருப்பி கரெக்டாக அந்த காசியில் சிரச்சேதம் பண்ணின உடனே தரையில் விட்டுருக்கும். அப்போ சிவன் சொல்லுவார், ரைட்டு உனக்கு கொடுத்த வேலை முடிஞ்சிருக்கு, இந்த காசி கஷேத்திரத்துக்கு நீ காவல்காரனா இரு இங்கேயே. இப்படி ஒவ்வொரு காரணத்துக்காக சிவபெருமானால உருவாக்கப்படும். ஏன்னா சிவனுக்கு நடிக்க தெரியாது.